இந்த ஆவியும் ஆத்மாவும் ரெண்டுமே ஒன்றுதான். ஆவியும் ஆத்மா என்பது ரெண்டுமே ஒண்ணுதான், தனித்தனி வேற வேற கிடையாது. இப்ப நான் இதை சொன்ன பார்த்தீங்களா, ஆவி கடவுள் ஜெபிக்கிறது, கடவுள் கடவுளுக்குரிய காரியங்கள் ஆவி பார்க்கும். நல்லா பாருங்க, கடவுளுக்குரிய காரியங்கள் ஆவி பார்க்கும், ஆத்மா பார்க்காதுன்னு சொல்லுவாங்க. ஏன் இந்த ஆவி ஆத்மா சரீரம் அப்படின்னு 3 அம்சங்களாக படைக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்றவங்க, இந்த ஆவி கடவுளுக்கு ஏற்றது ஆவி மட்டும்தான் பண்ணுன்னு சொல்லுவாங்க. ஜபிக்கிறது, பாட்டு பாடுறது, ஆராதனை பண்றது எல்லாமே ஆவிதான் பண்ணுன்னு சொல்லி. ஆனா வேத வசனத்தின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா, ஒரு சர்ச்சு, இப்ப நம்ம சர்ச்சு முடிச்சோம் இல்லைங்களா, கடைசியில் ஒரு வசனம் சொன்னோம். என்னன்னு சொன்னோம்? என் ஆத்மாவே, ஆத்மா உலகத்துக்கு அறியம் தானே சிந்திக்கும், எப்படி கர்த்தரை நோக்கி போகும்? என் ஆத்மாவேன்னு சொல்லி உலகத்துக்காரியம் தான் ஆத்மா பார்க்கும் நம்ம சொல்றோமே. ஆவிதான் கடவுளை துதிக்கும், தேவனை துதிக்கும் நம்ம சொன்னோமே. ஆனா வசனம் சொல்லுது, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. மார்க்ல நம்ம படிச்சோம், இயேசு இப்ப முன்ன படிச்சோம், மார்க்ல சுவிசேஷத்துல படிக்கும்போது இயேசு தன்னுடைய ஜீவனை கொடுக்க, மீட்கும் பொருளாக தன்னுடைய ஜீவனை கொடுத்தார். அதாவது அந்த ஜீவன் என்பது ஆத்மான்னு பார்த்தோம், ஆத்மாவை கொடுத்தாருன்னு பார்த்தோம். அதே யோவான் சுவிசேஷத்துல ஆவியை விட்டாருன்னு பார்க்கிறோம். இது ரெண்டுல எதை விட்டாரு? ரெண்டுமே ஒண்ணுதான். கவனிங்க, நான் ஆவின்னு சொன்னா அது ஆத்மாவும் தான் சரீரமும் தான். இப்ப நான் ஜபா என்னை சொன்னீங்க அப்படின்னா, என்னுடைய உடம்ப மட்டும் சொல்றீங்களா, இல்லை எனக்குள்ளாக இருக்கிற ஆவி இதையும் சேர்த்து சொல்றீங்களா? ரெண்டுமே தான், எல்லாத்தையுமே தான். ஸோ ஆவி அப்படின்னு சொல்லும்போது ஹோல் பர்சன், அந்த நபரை முழுமையா சொல்றது தான் அர்த்தம். ஸோ ஆவியை விட்டார் அப்படின்னு வசனம் வரும்போது அவர் சரீரத்திலிருந்து தன்னுடைய அந்த ஜீவனை எல்லாமே போச்சுன்னு அர்த்தம். ஆவி மட்டும்தான் விட்டாரு, அப்போ ஆத்மா இருக்குது அப்படின்னு அர்த்தம் இல்லை. ஆவி விட்டாரு அப்படின்னா எல்லாத்தையுமே சேர்த்து விட்டார். ஸோ கவனிங்க, இந்த ஆவி தனியா ஆத்மா தனியா இல்லை, ரெண்டுமே ஒண்ணுதான். ஸோ தேவன் நம்மளை படைக்கும் பொழுது 3 அம்சங்களாக படைக்கல, 2 அம்சங்களாக படைக்கிறாரு. என்னதுங்க? ஆவி, ஆவி, ஆத்மா, சரீரம். அதாவது ஆவியும் ஆத்மாவும் ஒன்று, சரீரம் ஒன்று. அப்போ இந்த ஆவி ஆத்மான்றது பொருள் அல்லாத ஒன்று, இந்த சரீரம் என்பது பொருளுள்ள ஒன்று. 2 விதமா கர்த்தர் படிக்கிறார். இங்கிலீஷ்ல இம்மெட்டீரியல் அண்ட் மெட்டீரியல். மெட்டீரியல் பொருள் உள்ளவை அப்படின்னு நம்ம படிக்கும்போது அதை தொடலாம், ஸ்மெல் பண்ணலாம், மூந்து பார்க்கலாம், 5 சென்சஸ் சொல்லுவோம் இல்லையா, பார்க்கலாம். இதுதான் சரீரம். ஒரு மனுஷனை நீங்க பார்க்கும்போது சரீரத்தை பார்க்க முடியும், அந்த சரீரத்துக்குள்ள இருக்கிற இந்த இருதயத்தை பார்க்க முடியும், ஹார்ட் பார்க்கலாம். இன்னொன்றாகவும் படித்திருக்கிறார், என்னது? ஆவி ஆத்மா. இது பொருள் அல்லாதது, பொருள் சாராததாகவும் கர்த்தர் படிச்சிருக்கிறார். இதை நீங்க தொட முடியாது, நம்மளுடைய ஆவியை நீங்க தொட முடியாது, பார்க்கவும் முடியாது, உணரவும் முடியாது.